தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விரிவான விவரங்கள். அதாவது தேமுதிக கழக தலைவர் மற்றும் முன்னாள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் அவர் மறைவையொட்டி இன்று மதுரை தேமுதிக கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன், மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலச்சந்திரன், புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கணபதி தலைமையில் அனைத்து கட்சி சார்பாக இன்று பெரியார் பேருந்து நிலையம் அருகே யூசி பள்ளியில் இருந்து மேலமாச்சி வீதி வடக்கு மாச்சி வீதி வரை அமைதி பேரணியாக சென்று இங்குள்ள கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு அனைத்து கட்சிகளும் மலர் தூவி பூலஞ்சி செலுத்தி வருகின்றனர். இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், அமமுக, விசிக, தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட் கட்சி, மருது சேனை அமைப்பு, வணிகர் சங்கம் மற்றும் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வருகிறார்கள். இந்த பேரணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருமாரஞ்சி, மருது சேனை தலைவர் ஆதி நாராயணர் மற்றும் அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.